நேரத்தில் கிறிஸ்துவின் சங்கமம் தமிழ் வானொலி நிகழ்ச்சியின் வார்த்தையின் நித்திய வெளிச்சம் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் மகேந்திரன் ஐயா அவர்களையும் உடன் ஊழியர்களையும் வாழ்த்துவதோடு இந்நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களையும் நான் கர்த்தரை நினைத்து துதிக்கிறேன், கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறேன். வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக நாங்கள் ஜெபம் செய்வோம். கர்த்தரங்களோடு பேசும்படியாக எங்களுடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக ஒருமுகப்படுத்துவோம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் அவருக்கு நன்றியையும் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துவோம். அவர் வழிநடத்தி வந்த ஒவ்வொரு வழிநடத்தலுக்காகவும் நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா, தேங்க்யூ லார்ட். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அப்பா. உன்னீர் எங்களுக்கு அடைக்கலமாயும் நித்திய புயமாயும் இருக்கிறபடியால், ஆதாரமாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். கனக பாதை காரிருளில் தூயதுவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்ற மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு கொடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் மூலமாய் கொடுத்த அன்புக்காய், பாதுகாப்புக்காய், ரட்சிப்புக்காய், விடுதலைக்காய், ஆண்டவரே சுகபலம் ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, இதயத்தை ஒருமுகப்படுத்துங்க அப்பா. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரை, கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. என்னையும் ஆண்டவரே சிலுவைக்கு பின்பாக மறைத்து என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாம் உமது சித்தப்படி, உம்முடைய திட்டப்படி பேசத்தக்கதாக ஆண்டவரே என் வாயிலே வார்த்தைகளை வைப்பீராக. சிலுவைக்கு பின்னாக மறைத்து நீரே உயர்ந்திரும் ஆண்டவரே, நீரே பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நாங்கள் அதிகமாக பார்க்கும் போது, நான் எங்களுடைய ஜெப குழுவுக்கு அதிகமாக வந்த செய்திகள் என்னென்றால், அநேகர் புதுவிதமான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயும் அவர்களுக்கு சுகம் இல்லாததினாலே படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மிகவும் அதிகமாக ப்ளீடிங் செல்கிறது. இவ்விதமாய் அநேக செய்திகள் எங்களுக்கு ஜெபிக்கும்படியாக வந்ததுண்டு. இதை பார்க்கும் போது உண்மையாகவே ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருப்பதை நான் பார்த்தேன். ஆகவே கர்த்தருடைய பாதத்திலே இதை நான் ஒப்புவித்து ஜெபித்தேன். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுவிதமான வியாதிகள், சில வியாதிகளுக்கு மருத்துவர்களே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதே. ஆனால் பரம வைத்தியராகிய நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அல்லவோ. ஆகவே நீர் இவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அனுதினமும் அவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்பது வழக்கம். இந்த வேளையிலே கர்த்தர் அந்த நாட்களிலே என்னை இந்த வார்த்தை கூடாக தேற்றி பலப்படுத்தினார். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல்
நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். இந்த நீதியின் சூரியனை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போவோம். இவர் யார்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற புதிதாக கேட்கிற அன்பு உள்ளங்களே, இந்த நீதியின் சூரியன் யார்? இவருக்கு நாங்கள் இறைவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கும் பொழுது இந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிப்பார். அவருடைய செட்டையின் கீழே நமக்கு ஆரோக்கியம் இருக்குமா? ஆகவேதான் இந்த நீதியின் சூரியன் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் நாம் எல்லோருக்கும் தெரிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்த போது இருளில் இருக்கிற ஜனங்கள் என்னவாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவானிலே 1:9 இவ்விதமாய் கூறுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று கூறுகிறார். இந்த ஒளியை நாம் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, இந்த ஒளியை நாம் அனுபவிக்க வேண்டும். அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய நாமத்தின் மேல் நாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் அவருடைய புத்திரராக மாற முடியும். அவருடைய வார்த்தை கூறுகிறது யோவானிலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த நீதியின் சூரியனை நாமல் அறிவது மட்டுமல்ல, நாம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நீதியின் சூரியனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். எப்படி நாம் பூமியில் காண்கின்ற சூரியனை நாங்கள் பார்க்கிறோம், அது ஒவ்வொரு நாளும் உதிக்கும் போது இருள் தானாக அகன்று போகிறது. இரவை பார்க்கிறோம், இரவிலே எல்லோரும் தூக்கத்துக்கு சென்று விடுவோம். பட்சிகள் கூட உறங்கிவிடும், மிருகங்கள் கூட படுத்துவிடும். அந்த வேளையிலே இந்த சூரியன் காலையில் அதிகாலையில் உதிக்கிற வேளையிலே என்னவாம் அந்த இருள் தானாக அகன்று போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் அவருடைய இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியனை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் கடன் என்கிற இருள், பொருளாதார பிரச்சனை என்கிற இருள், பயம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்கிற இருள், இன்னும் குழப்பங்கள், பிரிவினைகள் என்ற இருள் எல்லாம் தானாகவே விலகி போகும். எப்படி என்றால், உலகம் சூரியனை வெளிச்சத்தை பெற்று இந்த உயிரினங்கள் என்னவாம் காலையிலே புத்துணர்ச்சியை பெற்று பட்சிகளின் சத்தம், கடமைக்கு செல்பவர்களின் சத்தம், வாகனங்களின் சத்தம் எல்லாம் கேட்கிற வேளையிலே எப்படி ஒரு உலகம் விழித்தெழும்பி ஒரு உயிரோட்டம் உள்ளதாக காணப்படுகிறதோ அப்படித்தான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கும் போது அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அன்பானவர்களே, அவருடைய வாழ்வு ஒரு புத்துணர்ச்சியை பெறும், ஒரு உயிர் பெறும், அதாவது லைஃப் உண்டாகும். நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய வார்த்தை என்னவா, ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை சொல்றது ஆவியும் ஜீவன். அதை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய புத்திரராய் மாறுவது மட்டுமல்ல, விடுதலையையும் வெளிச்சத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த ஆர்வத்தையும் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க முடியும். இயேசு வருத்தங்கள் வேதனைகள் அனுபவிக்க மக்களை பார்த்து அந்த இயேசுவாகிய நீதியின் சூரியன் என்ன கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இப்படி கூறிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த உங்களுடைய வருத்தம், பாரமா, வியாதியா, வேதனையா, கவலையா, துன்பமா, தனிமையா, மரணமா, எதுவானாலும் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு ஆறுதல் உண்டு. இன்றைக்கு உலகம் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறதை பார்க்கிறோம். எங்கும் போர் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் வியாதியின் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் பஞ்சத்தின் சத்தங்கள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் நிறைந்த இந்த கொடுமையான இந்த உலகம், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்திலே இருந்து நாம் தப்பி சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் கூறுகிறார்,
அவருடைய ஒரே பேரான யோவான் 3:16 அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்று சொல்லும் போது உங்களில் என்னில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு என்னவா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதில்லை இந்த உறவு. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் மரணத்தின் பின், இந்த உலக வாழ்க்கையின் பின்னு நாங்கள் அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படியாக அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற நாம் கெட்டு போவதில்லை. நம்முடைய ஆவி ஆத்துமா கெட்டு போவதில்லை. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். நாம் தேவனுடைய ஒழுங்கின்படி இந்த காண்கிற இந்த சூரியன் எப்படி ஒவ்வொரு நாளும் ஓய்வில்லாமல் உதித்து ஒளியை கெடுக்கிறதோ அவ்விதமாகவேதான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்களின் வாழ்வில் இருள் தானாகவே அகன்று போய் விடிவு உண்டாகும். புது நம்பிக்கை, புது வாழ்வு மலர்கிறது. நியாயாதிபதி 5:31 இப்படி கூறுகிறது: அவரில் அன்பு கூறுகிறவர்களே வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று அங்கே இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற்ற போது நியாயாதிபதிகளிலே பாடுவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் இந்த சோதனைகளை வெற்றி பெற வேண்டுமே ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் ஒளி கொடுக்கிற நீதியின் சூரியனை விசுவாசிக்கும் போது நாமும் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பெற்று பிரகாசிப்போம். நீதிமொழிகள் 4:18 விதமாய் கூறுகிறது: நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது அவருடைய ஒளி என்று நாங்கள் பார்க்கும் போது அவருடைய கிருபையை குறிக்கிறது. அது அவருடைய கிருபையை பெற்று நாங்கள் நீதிமான்களாக மாறும் போது அதிகமாக உங்களுடைய பாதைகள், உங்களுடைய வழிகள், உங்களுடைய கிரியைகள் பிரகாசிக்கும். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் மறைந்து அவருடைய ஒளிக்கு முன்பாகவே எதுவும் நீக்க முடியாது. இருள் எப்படி சூரியன் சாதாரண நம்ம கண்களால் பார்க்கிற இந்த சூரியன் மூலமாக இருள் எவ்விதமாய் தானாய் அகன்று போகிறதே அவ்விதமாக நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது, அவருடைய கிரியையினாலே நாங்கள் நிறையும் பொழுது எங்களுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதாம்? நடுப்பகல் வரைக்கும் பாதைகள், உங்கள் வழிகள், கிரியைகள் எல்லாம் பிரகாசிக்கப்படும். அது மட்டுமல்ல, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே வரும் பொழுது ஏசாயா 60:19 கூறியபடி, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். அன்புள்ளவர்களே, எவ்வளவு பாக்கியம் பாருங்கள். எங்களுக்கு நீ இந்த சூரியன் வெளிச்சம் இல்ல, பகலுடைய அந்த வெளிச்சம் இல்ல, சந்திரன் இரவில வெளிச்சம் இல்லவா? எங்களுக்கு யாராம் வெளிச்சம்? கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவருடைய தேவன் நமக்கு மகிமையுமாயிருப்பார். என்ன சலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று பாருங்கள். அங்கே ஆபகுக்கிலே அவர் கூறுகிறார் 3:4 அவருடைய பிரகாசம் சூரியன் போல் இருந்தது, அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின, அவருடைய பராக்கிரமம் அங்கே மறைந்திருந்தது, அவருடைய கையிலே பராக்கிரமம் மறைந்திருந்தது. இஸ்ரவேலரை வழிநடத்தும் போது அவருடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்கும் போது அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் தான் அவ்விதமான காரியங்களை செய்தது என்று பார்க்கலாம். 10 வாதைகள், அந்த 10 வாதைகளும் இஸ்ரவேலரை தாக்காதபடி எதிரிகளை மடங்கடித்தது. எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எதிரிகள் அங்கே சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். பாருங்கள், அவர்களுக்கு எதிராய் வந்தவர்கள் மறைந்து போனார்கள். அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் பாருங்கள், அவருடைய மகிமையான கிரியைகளை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், 2வதாக அதன் செட்டைகளின் மறைவிலே என்ன இருக்குமாம்? ஆரோக்கியம் இருக்கு. யாத்ராவும் 19:4 நாங்கள் பார்க்கிறோம், நான் எய்த்தியருக்கு செய்ததையும்
நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அந்த எகிப்திலே பாவத்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் விக்கிர வணக்கங்களிலே ஈடுபட்டிருந்த பொழுது, அவர்கள் மற்ற எதிரிகளால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த போது அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் கழுகுகளைப் போல செட்டைகளின் மேல் உங்களை சுமந்து நான் என்னண்டையிலே சேர்த்து கொண்டேன். இவ்வளவு பெரியான ரட்சிப்பு பாருங்கள். அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அங்கே தேவன் பதில் கொடுக்கிறார். என்னவா, மோசையை அனுப்பி அந்த அடிமைத்தனத்திலிருந்து 10 வாதைகளினாலே அங்கே அவர் மேற்கொண்டு அந்த பிசாசின் பிடியில், சத்துருவின் பிடியில், பாவத்தின் பிடியில், விக்கிர ஆராதனையின் பிடியில் இருந்து அவர்களை விடுதலை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதான் அவர் சொல்லுகிறார், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டையின் மேல் சுமந்து வந்ததை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அது மட்டுமல்ல, நாங்க உபாமம் 32:11 பார்க்கும் போது அவருடைய செட்டை என்னவாம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அவர் நம்மை சுமந்து வருகிற தகப்பனாக இருக்கிறார். பாருங்க, சுமந்து கொண்டது போல அவர் சுமக்கிறார். எவ்வளவு பெரிதான அற்புதம் பாருங்கள். கழுகு என்ன செய்யுமாம், கூட்டை கட்டி அங்கே குஞ்சுகளை வச்சிருக்கும் போது உணவு கொடுக்கும். அது வளர்ந்து வரும்போது அவைகளை பறக்க பழக்கும்படியாக அது என்ன செய்யுமா, அது அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து மேலே கொண்டு சென்று பின் செட்டைகளின் மேல் அது சுமந்து கொண்டு போவதை பார்க்கிறோமா. அவங்கள் பறக்கிற வேளையிலே பறக்க பழகும் போது அது மறுபடியும் போய் தன் சட்டைகளிலே சேர்த்து சுமந்து கொண்டு போய் இவ்விதமாய் அவைகளை பழக்குமாம். இப்படித்தான் ஆண்டவரும் நம்மை தம்முடைய காரியங்களை வளரும்படியாக ஒரு தகப்பனை போல அவர் நம்மை சுமந்து வருகிறதை நாங்கள் காண முடியும். அன்பானவர்களே, ரூத்துடைய சரித்திரத்தை நாங்கள் பார்ப்போமானால் 2:12 சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அங்கே போவாஸ் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாய்த்தான் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாம் அறிவதினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதினால், நீதியின் சூரியனுடைய செட்டைகளின் கீழ் நாம் வரும்போது அவர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நமக்கு நிறைவான பலனை அதன் மூலமாக கிடைக்கும்படி செய்வார். இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு காரியங்கள் செய்கிறோம், மற்றவர்கள் நன்றியற்று போனார்கள், எனக்கு பலன் அதனால் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவர் தேவனின் நாமத்தை அறிந்து அந்த ரூத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனை அறிந்து அவள் வந்தபடியினால் அந்த யூத குலத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றுக் கொள்கிறார். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதத்திலே தாவீது ராஜா அவர் ஒவ்வொரு முறையும் வெற்றியை காண்பதற்கு ஒரு ரகசியம் இருந்தது. அவர் தேவனை பார்த்து ஜெபிக்கிறார். ஒடுக்குகிற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்று, பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். என்னை காப்பாற்று, பாதுகாத்தருளும் என்று ஜெபிக்கிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டையின் நிழலிலே களி கூறுகிறேன். அவருடைய வெற்றியையும் அவர் ஆண்டவர் கொடுத்த வெற்றியாக நினைத்து அங்கே களி கூறுகிறதை பார்க்கிறோம். எவ்விதமாய் அவர் தேவனுக்கு பக்தி வைராக்கியமாய் அவருடைய நீதியின் சூரியனாகிய அவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு அவர் பயந்து நடந்தாரோ, அப்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தீமையா எதிர்த்து வந்த எதிராளி ராஜாக்களிடத்தில் இருந்து பகைஞரிடத்தில் இருந்து அவரை பாதுகாத்தார். அவர் சொல்லுகிறார், எனக்கு இறங்கும் தேவனே, உமது செட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டையின் நிழலிலே வந்தடைவார்களாக வந்தடைகிறார்கள் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். பாருங்கள்,
தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அவருடைய செட்டை எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் வியாதியின் என்ற கொடுமையினாலே நீங்கள் வருந்துகிறீர்களா? அவருடைய செட்டையின் நிழலிலே வாருங்கள். அங்கே அவர் சொல்லுகிறார், உமது கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டையின் மறைவிலே வந்தடைவேன் என்று அங்கே இவர் சொல்லுகிறார். 91ஆம் சங்கீதத்திலே நாங்கள் வாசித்தோமானால் அவர் சொல்லுகிறார், அவர் செட்டையின் நிழலிலே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், நீ அடைக்கலம் புகுவாய். அன்பானவர்களே, இன்றைக்கு நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் பயந்து நடக்கும் பொழுது அவர் என்ன கூறுகிறார் தெரியுமா? அவருடைய செட்டையின் நிழலிலே வந்த நமக்கு அவர் அடைக்கலம் தர விரும்புகிறார். அவர் ஆதரவாயிருக்க விரும்புகிறார். ஒரு தாயை போல் தேற்றுகிற தேவன் தகப்பனை போல் சுமக்கிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்கிறார். உங்கள் செட்டையின் கீழ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமானவருடைய மறைவுக்குள் நீங்கள் வந்திருப்பீர்களானால், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் அவருடைய செட்டையின் ஆரோக்கியம் இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். கேட்ட வார்த்தை வீணாய் போகாதபடி அது நல்ல நிலத்திலே விழுந்து பயன் கொடுக்கிற, விதை கொடுக்கிற, பலன் கொடுக்கிற கனிகளாக, பலன் கொடுக்கிற மரங்களாக, விருட்சங்களாக அது ஆரோக்கியமாக வளரத்தக்கதாக இந்த நாட்களிலே கேட்ட வார்த்தையை கர்த்தருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து அவருடைய செட்டையின் நிழலிலே உங்களை மூடி பாதுகாப்பாராக. அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கட்டும், அவருடைய செட்டையின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கட்டும் என்று கூறி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய கரத்துல கேட்ட வார்த்தைக்காய் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இன்று அறியாமல் இருந்தால் நீதியின் சூரியனாகி உம்மை பற்றி அறிந்தோம். ஆண்டவரே, சூரியன் உதிக்கும் பொழுது எவ்விதமாய் இந்த உலகத்திலே இருள் மறைந்து போகிறதோ அவனமாய் நீதியின் சூரியனாகிய நீர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் வந்து ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே எங்களை ஒப்புவிக்கிறோம் அப்பா. எங்களை சுற்றி இருக்கிற இருள், எங்கள் குடும்பத்தின் இருள், ஆண்டவரே வியாதி என்ற இருள், பயம் என்ற இருள் நீங்கி போவதாக. எதிர்காலத்தை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்திருக்கிற பயங்கள், அவருடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், வியாதிகள், வேதனைகள், போராட்டங்கள், எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சட்டையின் கீழ் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கீழ்ப்படுகிறவர்களாகும் கை கொள்ளுகிறவர்களாகும் மாற்றுங்க. அப்பொழுது நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்போம் சுவாமி. உடைய கரத்துல முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை, நித்திய வார்த்தையின் வெளிச்சத்தை ஆண்டவரே ஊழியமாய் செய்கிற ஒவ்வொருவரையும், இந்த சங்கமம் ஊழியர் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுகமும் ஆரோக்கியம் இருப்பதாக செட்டை நிழலிலே வந்திருக்கிற அவர்களை தீக்க ஆயுசோடு ஆண்டவரை பாதுகாத்து அவர்களுக்கு சுகமும் பலனும் எப்பொழுதும் இருக்கும்படியா உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா. நீ தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்தி வல்லமையுடைய உயிர்த்தெழுந்த எங்களுக்காய் மீண்டும் பெறப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் அருந்ததி. அருமையான ஒரு வார்த்தையை வேதாம தொகுத்து மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you brother. Thank you. God bless you. இதுவரை நேரம் செய்து கொடுத்தார் சிஸ்டர் அருந்ததி காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அழைக்க போறோம். தயவு செய்து பேப்பரெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இது செய்தி பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அழைக்க போறோம். தயவு செய்து ஒவ்வொருவரும் ஒரு நோட் புக்கை எடுங்கள், பேனை எடுங்கள்,
குறிச்சு கொள்ளுங்கள். வேத பாடம் நடந்து 1 மணித்தியாலம் நடக்க போது வேத பாடம். இந்த வேத பாடத்துல ஒவ்வொரு குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்க வழங்கப்படுத்தலாம். தயவு செய்து அப்படி செய்யுங்கள். நான் இப்போ பாஸ்டர் சாய்மன் பாஸ்டர் சாய்மன். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே கடந்த காலத்தில் உங்களுடைய செய்தியை அநேகர் கேட்டிருக்கிறார்கள், குறிப்பிடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேகருக்கு, அதாவது 97 ரேடியோ தொடர்படுத்தியிருக்கிறோம். அது மட்டுமல்ல அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாஸ்டர் உங்களுக்கு 1 மணி நேரம் தருகிறேன். உங்களோட ஒப்புக்கொள்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துக்கலாம். ஓகே. ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி